அதுக்குள்ளேயும் விடிஞ்சிருச்சா? இப்பதான் லேசா கண்ணை சந்து உறங்குன மாதிரி இருந்துச்சு. ஆத்தாடி, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு கனி பார்க்கணும்ல. ராத்திரி பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே படுத்தோம். அதுக்குள்ளேயும் முழிச்சிட்டோமே சித்திரக்கனியை பார்க்காம. அலாரம் அடிக்கிற அடியில ஊரையே கூப்பிடுது. ஒருத்தியாவது எதிக்கிறாளுவலா? நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு போய் சித்திரக்கனியை பார்த்துட்டு வருவோம். என்னது தட்டுது? கண்ணை திறந்துடக்கூடாது, மெது மெதுவா போவோம். வந்துட்டேன்னு நினைக்கேன். கண்ணை முடிச்சு பாப்போம். எப்பாடி, இந்த வருஷம் பூரா எனக்கு நல்லதா நடக்கணும். நிறைய செல்வம் சேரணும், நிறைய வேலை செய்யணும், ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் படிப்பு நல்லா இருக்கணும். எம்மா எட்டி, என்ன நீயே எதிர்ச்சுட்ட? மக்களே அப்படி கண்ணு முடிக்காம வந்து கனியெல்லாம் பாரு. எம்மா, நீ எதிர்ச்சு வந்து ஏன் அந்த அலாரத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வரக்கூடாது? விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஏமா இப்படி பண்ற? ஐயோ, அணைக்கிறதுக்கு பதிலா மறுபடியும் அலாரம் வச்சுட்டு வந்துட்டேன் போல. ட்ரம் ஏன்டி என்னைய எழுப்பி விட்டு வந்த? எட்டி, காலங்காத்தாலேயே சண்டை போடாதீங்க. சித்திரை ஒண்ணு முதல் நாள் அந்த கனியை போய் பாருங்க. எம்மா, இதெல்லாம் எப்பமா எடுத்து வச்ச? ராத்திரி நீங்களாம் தூங்குனதுக்கு அப்புறம் இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சோம்டி. காலையில எந்திரிச்ச உடனே வந்து பாக்கணும்னு பார்த்து நல்லா கும்பிட்டுக்கிடுங்க. இந்த வருஷம் பூரா நல்லா சிறப்பா இருக்கணும்னு. ஏம்மா, நெக்லஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க எதுக்குமா? நம்ம கிட்ட இருக்க தங்கம், காசு, ரூபா இதெல்லாம் எடுத்து வைக்கணும் டி. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம அதுல முழிச்சோன்னு வையேன், நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும் பாவோ. அதனால காலையில எந்திரிச்ச உடனே சித்திரை ஒண்ணு அதுமா கனிலையும் பணம், நகை இதுலெல்லாம் முழிச்சோம்னா நம்மளுக்கு மேற்கொண்டு கிடைக்கும். எங்க என்ன எந்திரிச்சு வந்துட்டீங்களா? நவுளுங்க நவுளுங்க. அப்பனே முருகா, இந்த புத்தாண்டுல புதுமையான விஷயம் நிறைய தொடரணும். எல்லாரோட வாழ்க்கையிலயும் மாற்றங்கள் வரணும். எல்லார் வாழ்க்கையிலயும் மகிழ்ச்சி நிலைச்சு இருக்கணும்பா. சரி சரி, எல்லாரும் பல்ல தேய்ச்சி குளிச்சிட்டு வாங்க. இட்லி அவிச்சு வைக்க, எல்லாரும் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். எம்மோய், தமிழ் புத்தாண்டு அதுமா இட்லியா? அது இட்லி இல்ல அபி, அணுகுண்டு. என்னது அணுகுண்டா? ஆமாமா, வேற ஏதாவது செய்யுமா? பூரி, பொங்கல் இதுல ஏதாவது பண்ணு. புத்தாண்டு அதுமா இட்லியை போட்டேன்னு வையேன், அப்புறம் இந்த வருஷம் பூரா நாங்க அணுகுண்டை தான் திங்க வேண்டியது வரும். ஏதாச்சும் புதுசா மாற்றங்கள் கொண்டு வாமா. கொண்டு வரேன் டீ, கொண்டு வரேன். காலையில எந்திரிச்சு அடுக்கால நின்று சோறு பொங்கி போடுறதே பெருசு. இதுல இவ்வளவுக்கு மாற்றம் கொண்டு வரணுமா? பூரி தானே வேணும், வாங்கிட்டீங்களா? மாவு எடுத்து தரேன், நல்லா இருந்து பேசஞ்சு உருட்டி தேய்ச்சி அக்காலும் தங்கச்சி சேர்ந்து பூரி சுட்டு உருளைக்கிழங்கு வைங்க, நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம். எம்மாடி, இவ்வளவு வேலை செய்யணுமா? எங்களாலலாம் முடியாதுமா, நான் குளிச்சுட்டே வந்து அணுகுண்டு சாப்பிட்டுக்கிறேன். அதான பார்த்தேன், உங்களுக்கு வேலை செய்ய சொன்னா வலிக்குது என்ன? ஏன் அருமெல்லாம் உங்களுக்கு இப்ப தெரியாது. கட்டி கொடுத்து புருஷன் வீட்டுக்கு போவீங்கல்ல, அங்க எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்கல்ல, அப்ப தெரியும் இந்த அம்மாவோட அருமை. ஏன் அம்புஜம், சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? போதும், நிறுத்து. போ, போய் ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா. அந்த ஆள நாங்க போய் குளிக்கும். காலையிலேயே காபி குடிக்காம குளிச்சா ஒரு மாதிரி சேரையா வரும். போ அம்புஜம், எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் காபி தண்ணி போட்டு எடுத்துட்டு வாமா. அதான பார்த்தேன், நீங்களும் இருக்க வரைக்கும் இந்த பிள்ளைல உருப்படாது. ஐயாச்சி, வாயை கழுவி. தமிழ் புத்தாண்டு அதுமா பிள்ளைல உருப்படாது வைக்காதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. என்ன பேசணும், என்ன வார்த்தையை விடணும் தெரியலையா? பெட்ரூம்ல பேனை போட்டு அப்படியே வந்தாச்சு. பேனை அமர்த்திட்டு வரக்கூடாதா? கரண்ட் பில்லு வர வர ஏறிக்கிட்டே போது, எங்க இருந்து தான் கொடுக்கவோ தெரியல. எப்பா அம்மா புலம்பி முடிச்சு உங்களுக்கு காப்பியை கொண்டு கொடுக்கறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆயிரும். நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன். அட இரு மக்களே, வந்துருவா. காப்பியை குடிச்சிட்டு போய் குளி. வேணாப்பா, அப்புறம் பாத்ரூம் ஃப்ரீயா இருக்காது. ஆமா சொல்லி முதல்ல நீ போய் குளிச்சிரு, அப்புறம் நான் வந்து குளிக்கேன். மக்களே, படிப்புலாம் எப்படி போகுது? நல்லா போகுதுப்பா. இந்த வருஷம் முடிய போகுது, அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு ஒரே யோசனையா இருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு மக்களே. எனக்கு என்னப்பா, படிப்புக்கு ஏத்த வேலை எதுவும் வந்துச்சுன்னா இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி வேலைக்கு போகணும்னு தான் நினைக்கிறேன். நல்ல விஷயம்தான். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். இல்லை எதுவும் மேற்கொண்டு படிக்கணும்னாலும் படி. இதுக்கு மேல படிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? நான் தான் டிகிரி முடிச்சிட்டோம்லப்பா. டிகிரி முடிச்சா போதுமா மக்களே? வேலைகளுக்கு பெரிய பெரிய ஆபீஸ்க்கெல்லாம் போகணும்னா நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி வைக்கணும் பாவோ. என் ஃப்ரெண்டோட மாவம்லாம் நல்ல பெரிய இடத்துல வேலை பார்க்கான். அவங்க கிட்டலாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாரேன். அடுத்தாப்புல என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம்னு கேட்டுட்டு வாரேன். இப்போ டிகிரியை விட உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதுதான் முக்கியம். அதனால ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி வச்சுக்கோ, அப்புறம் வேலைக்கு போய்க்கலாம்.
எடுத்த உடனே குறைஞ்ச சம்பளத்துல வேலைக்கு போயிட்டேன்னு வையேன், இதுவே போறோம் அப்படின்னு தோணும். மேற்கொண்டு அந்த வேலைக்கு தேவையான படிப்பெல்லாம் கத்து வச்சுக்கிட்டேன்னு வையேன், நீ போற கம்பெனில கூட பெரிய இடத்துக்கு போகலாம். சரிப்பா. என்ன இன்னும் படிக்கணும்னு நினைச்சு கவலையா இருக்கா? மூஞ்சி வாட்டமா இருக்கு. அதெல்லாம் இல்லப்பா, வேற என்ன செய்யணும்னே தெரியல, ஒரு மாதிரி பிளாங்காவே இருக்கு. சரி பாத்துக்கலாம். நீ எதை பத்தி யோசிக்காத, போன்ல வேணா கொஞ்சம் எடுத்து பாரு, உன் படிப்பு சம்பந்தமா என்ன படிக்கலாம், என்ன விஷயம்லாம் இருக்கு, வேலைக்கு எதெல்லாம் யூஸ் ஆகும்னு பாரு. நானும் 4 பேர்கிட்ட கேட்டு விசாரிச்சு எடுத்துட்டு வாரேன். அதுக்கு இல்லப்பா, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கோர்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். அதனால நான் வேலைக்கு போயிட்டேன்னு வையேன், அந்த காசு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்புறம் படிச்சுக்குவோம்ல. காசு என்ன ஆயிர போகுது? நீ வேலைக்கு போய் தான் படிக்கணும்னு இருக்கா? என்னத்தையாவது நகையை அடமானம் வச்சாது உனக்கு படிக்க வைக்க அப்பாலாம் அரேஞ்ச் பண்ணி தரேன். அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி தள்ளி போட்டேன்னு வையேன், அப்புறம் நீ ஒன்றும் பார்க்கவே முடியாது. சூட்டோட சூட படிப்பு முடிஞ்ச உடனே மற்றதுலையும் படிச்சு வச்சுக்கணும். படிப்பு விட்டு போயிட்டுனா மறுபடியும் போய் பிடிக்க முடியாதுல்ல மக்களே. அதனால நீ என்ன படிக்கணும், மேற்கொண்டு என்ன செய்யணும்னு பார்த்து வை. அப்பா காசு அரேஞ்ச் பண்ணி தரேன். இந்த நகையெல்லாம் இருக்கு, அம்மா உனக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கா. அதை வச்சு என்ன செய்ய போறோம்? போய் அடை வச்சுட்டு படிப்போம். அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் கட்டி திருப்பிக்கிறேன். மனுஷா, நல்ல நாள் அதுமா உமர் வாயில என்னது வருது? நானே கஷ்டப்பாடு பட்டு ஒரு சீட்டு போட்டு குழு எடுத்து ஒவ்வொரு பவுனா வாங்கி ஒரு 10-15 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன். அதை கொண்டு போய் அடை வைக்க போறீரா? உமர் வாயில பினாயில் எடுத்து ஊத்த வருஷ பருப்பா அதுமா சேர்க்கணும்னு நினைப்பீரா? கொண்டு போய் அடை வைக்க போறாரா? அடவு இனி என்னடி படிக்கணும்? அம்மா, அப்பா கிட்ட சும்மா கூட்டி பேசிட்டு தாமா இருந்தேன். இவளுக்கு காலேஜ் படிக்க வச்சாச்சு, அதுக்கே எம்பிட்டு பணம் செலவு பண்ணிருக்கேன். இன்னும் மேற்கொண்டு படிக்க போறாளாம். ஒழுங்கா கொஞ்ச காலம் வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ற வழிய பாரு. மேற்கொண்டு படிச்சு நீ என்ன செய்ய போற? புருஷன் வீட்டுல போய் சம்பாதிச்சு போறதுக்கு எங்க சொத்தை பூரா விக்கணும் மாட்டி. நானே கஷ்டப்பாடுபட்டு 1-2 சேர்த்து வச்சிருக்கேன். நகையை அடை வைக்க போறாரா? இப்போ ஒரு பவுன் வேலை என்னன்னு தெரியுமாயா? ஒரு வருஷம் பூரா இருந்து வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்து வச்சாதான் ஒரு பவுன் நகையை வாங்க முடியும். பெருசா பேசுறாரு, எம்பிட்டு ஈஸியா சொல்றாரு. அந்த பிள்ளை மனசையும் கெடுத்துக்கிட்டு அதுதான் போய் வேலையை தேடி வேலையை பார்க்கலாம், அதையும் கெடுக்காரு. அம்புஜோ, உனக்கு என்ன தெரியும்? இந்த விஷயத்துல நீ தலையிடாத. பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு என்னனாலும் செய்யலாம். அதுவும் படிச்சு நிறைய சம்பாதிக்கும் போது உனக்கு தெரியும். போறோம் மூத்தவள கஷ்டப்பாடுபட்டு படிக்க வச்சாச்சு. இன்னும் இளையவ வேற படிச்சிட்டு இருக்கா, அவளே இன்னும் படிப்பு முடிக்கல. அதுக்குள்ள எல்லாத்தையும் விக்கணும்னு நினைக்காதீரு. நீ உன் நகையை ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நான் என் பிள்ளைக்கு ஏதாவது கடன் வாங்கியாவது படிக்க வைப்பேன். உனக்கு என்ன? ஓ வேலையை பார்த்துட்டு போ. அதான் கடன் வாங்கணுமாம்ல. கடன் வாங்கி கடன் கொடுத்தவங்களும் மரமேறி கைவிட்டவங்களும் மீறவே மாட்டாங்க, தெரியுமா மனுஷா? அதெல்லாம் படிப்புக்காண்டி கடன் வாங்கலாம், ஒன்றும் ஆக மாட்டோம். போ அம்புஜோ, போய் வேலையை பாரு. மாவா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அதை கேட்டு வந்து காலையிலேயே சண்டை இழுக்கா. ஆமா, எனக்கு ஆசை பாருங்க உங்ககிட்ட காலங்காத்திலேயே வந்து சண்டை இழுக்கணும்னு. எப்ப நான் வேலைக்கே போய் எதனாலும் படிச்சுக்கிறேன், இப்போதைக்கு எதுவும் வேணாம். நீயும் அம்மையும் சண்டை போடாதீங்கப்பா. ஏன் கண்ணு, நீ நல்லா படிக்க பிள்ளை, உனக்கு நான் என்னனாலும் பண்ணலாம். அவ கடக்கா கழுத பட்டி கழுதானே, அதுதான் ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. நீ பேசாட்டி இரு மக்களே, அவ சொல்றதெல்லாம் காதுல வாங்காத. ஏ அம்மா, இவரு பெரிய சீமதோர அப்படியே சீமையில இருந்து குதிச்சிட்டாரு. எப்பா உனக்கு ஒண்ணும் ஆவலையே? ஏ அம்மா, ஒன்னும் ஆவல மக்களே, போ போய் கூலி. ச்சே, அம்மா ஏன்ப்பா இப்படி இருக்கா? உனையே புரிஞ்சுக்கவும் மாட்டுக்கா, என்னையும் புரிஞ்சுக்க மாட்டுக்கா பாரு. அவ பாட்டி கேடுதான மக்களே, அப்படிதான் இருப்பா. நீ போ, உன் தங்கச்சி குளிச்சுட்டாலும் பார்த்து போய் குளி போ. இங்கேயே நின்றுட்டு இருந்தான்னு வையன், வேற எதையாவது கொண்டு வந்து வீசுவா. நல்லாதான்ப்பா பயப்படுறீங்க அம்மாவுக்கு. இங்க ஓடி வந்துட போறா, போ மக்களே. சத்தமா சொன்ன என்ன? ஐயோ கண்ணு, நீயே என்னைய மாட்டி விட்டுருவ போல. சரிப்பா நான் போறேன். பாத்திரத்தை கொண்டு கரெக்டா மண்டையில வந்து எரியறாள. போன ஜென்மத்துல நல்ல பவுலரா இருந்திருப்பான்னு நினைக்கேன். கரெக்டா மண்டையிலேயே குறிப்பாத்தி எரிஞ்சிட்டா. ரொம்ப போர் அடிக்கு, என்னதான் செய்ய? அம்மா வெளியே விட மாட்டேக்கா. ஹோம்வொர்க் ஃபுல்லா முடிச்சாச்சு, வீட்லயும் வேலை பார்த்து கொடுத்தாச்சு. எரிச்சலா இருக்கு, கரண்ட் வேற இல்ல. கரண்ட் இருந்தாவது ஏதாவது மூவி பார்க்கலாம். ஏன் பூமாரி, தட்டுல சோத்தை வச்சு மூடி வச்சிருக்க, சாப்பிடலையா? பசிக்கலமா, அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்.
மீதி சோத்தை இப்படியே வச்சிருந்தா நீத்து போயிரும். போய் கழனில கொண்டு போய் தட்டிட்டு தட்டை கழுவி வை. ஆ சரிம்மா. எங்க கிளம்பிட்ட? உங்க அக்காளுக்கும் அந்த பையலுக்கும் ஜாதகம் பார்க்க போறோம் டி. ஐ அம்மா டவுனுக்கு போறேன். நானும் வரேம்மா உன் கூட. எனக்கு போர் அடிக்கி. டவுனுக்கெல்லாம் போகல, இங்க பக்கத்து ஊர்ல புளிய மரத்தடி ஜோசியர்கிட்ட தான் போறேன். போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன். நீ இருந்து வீட்டை பார்த்துக்க. அக்கா வேற ஒத்தையில இருப்பாளா பூமாரி? அம்மா அவ என்ன சின்ன குழந்தையா? அதெல்லாம் ஒத்தையில இருப்பானா? உன் கூட வாரேம்மா ப்ளீஸ்மா. எம்மா என்கிட்ட கூட சொல்லாம எங்கம்மா கிளம்பிட்ட? பக்கத்து ஊருக்கு தாண்டி ஜாதகத்தை எடுத்துட்டு போறேன். நானும் அந்த வடிவ காலம் போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துடுறோம். அம்மா நாங்க புடிச்சு போய் தானம்மா கல்யாணம் பண்றோம். எதுக்கு ஜாதகம்லாம் பாக்கீங்க? ஒருவேளை எங்களுக்கு பொருத்தம் இல்ல, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஜோசிக்காரர் சொல்லிட்டாருன்னா நிறுத்திடுவீங்களோமா? அது எப்படிக்காரன் நிறுத்த முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு தான். நீ ஏதாச்சும் ஏடா உடம்ப நினச்சிக்கிட்டு இருக்காத. ஏமா வேஸ்டா இதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மா அக்கா பாவம் ஃபீல் பண்றா பாரு. எதுக்கு இப்ப வேஸ்டா ஜாதகம்லாம் பார்க்க போறீங்க? ஆமாம்மா, தேவையில்லாத செலவு அலைச்சல் தானம்மா. வீட்லயே இருங்க, ஒன்றும் பார்க்க போக வேண்டாம். அது எப்படி மக்களே உன்னைய நான் கஷ்டப்படுத்துவேன்? சும்மா தாண்டி உன் ஜாதகத்தையும் அந்த பையன் ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். போய் என்ன எதுன்னு கேட்டாதான் நிச்சயதார்த்த தேதி கல்யாண தேதியெல்லாம் குறித்து தருவாவோ. நம்மளா ஒரு தேதியை குறிக்க முடியுமா? ஜாதகம் பார்க்குற இடத்துல தான் தெரியும் உங்கள் நாள் எப்படி இருக்கு, கல்யாணம் எப்போ வைக்கலான்னு. அதுக்கு தான் கொண்டு போகிறோம். நீ பாட்டுக்கு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ஈரி. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா, எதுவும் இதால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. காரு நீ முதல்ல தைரியமா இரு. போட்டு தப்பு தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்காத. நல்லதே நல்லதே நடக்கும். ஆ சரிம்மா. சரி வீட்டை பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். ஏம்மா அக்கா தான் இருக்காள, நானும் வரேம்மா. போகும்போது காராடிக்கிட்டே இருக்காத பூமாரி, பெசாட்டி ஈரி வீட்டில். போகிற இடத்துல எவ்வளோ நேரம் ஆகும், எப்போ வருவேன்னு தெரியாது. உனையும் கூட்டு போய் அங்கே உட்கார வைக்க முடியுமா? செவனேன்னு வீட்டில் இருப்பாளா? எப்போ பார்த்தாலும் காராடுறா, எங்கே போனாலும் கூட வரேன்னு. நீ போ, நான் ஒண்ணு எப்ப பார்த்தாலும் காராடல. ஏ காரு கேஸுக்கு பதிஞ்சு வச்சேன், இன்னைக்கு வந்தாலும் வரும் நினைக்கேன், பார்த்து வாங்கி வை. ஆ சரிம்மா. கேஸ் புக்கு எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான் வச்சிருக்கேன், அதுக்குள்ளேயே ரூபா வச்சிருப்பேன் பாரு. சரிம்மா, நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். சரி 2 பேரும் பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா. போயிட்டு வா. பூமாரி ஏன்டி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? போக்கா, வீட்ல கரண்ட் வேற இல்ல. எனக்கு போர் அடிக்க தெரியுமா? வெளியிலயே அம்மா எங்கேயும் விளையாட விட மாட்டுக்கா. இப்ப என்ன உனக்கு வெளியில தானே போய் விளையாடணும், போடி போய் விளையாடிட்டு வா. ஐ அக்கா, அப்ப நான் போட்டா அம்மா வந்து மாட்டி விட்டுற மாட்டியே? உனைய மாட்டி விட்டு அடி வாங்கிலாம் கொடுக்க மாட்டேன், போயிட்டு வா. எப்படி சோனியா அபி ரேகா எல்லாருக்கும் லீவா தானே இருக்கும், போ எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்க. ஆ சரிக்கா. பாய்க்கா. பூமாரி அம்மா வரதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். ஆ வந்துருவேன்க்கா. போன ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதுக்குள்ளேயே சிட்டா பறந்துட்டாளே. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. யோ மனுஷா, நீர் என்ன வயலுக்கு போலையா, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீரி? போன லட்சுமி வட்டிக்கு கொடுப்பாருல சிவலிங்கம், அவர்கிட்ட கொஞ்சம் ரூபா கேட்டிருந்தேன். 11 மணிக்கு மேல ரைஸ் மில்லுக்கு வா அப்படின்னாரு. அதான் உட்காந்துருக்கேன், அவரை பார்த்துட்டு அந்த வயலுக்கு போகணும். என்ன சொல்றீரு? வட்டிக்கா வாங்க போறீரு? இந்த காலத்துலலாம் வட்டி கட்ட முடியுமா? எவ்வளவு கேட்டிருக்கீரோ? ஒரு 2 லட்சம் போல கேட்டிருக்கேன், அதுவே காணுதோ என்னமோ. மாப்பிள்ளைக்கு வேற செயின் போடணும், கை செயின் மோதிரம் போடணும். 2 லட்சம்னாலும் வட்டி கட்டணுமே, எங்க இருந்து கொடுக்க? பார்த்துக்கலாம் லட்சுமி, வேலை பார்த்து கொடுத்துக்கலாம். காரு கொஞ்சம் வேலை பார்த்து ரூபா சேர்த்து தான் வச்சிருக்கா. மாறி 10 நாளையில குழுல வேற காசு வரும், ஒரு 50,000 எனக்கு வரும். அம்புஜத்துக்கு வர 50,000 எனக்கு தாரேன் இருக்கா, அது 1 லட்சமா ஆயிட்டு. லட்சுமி காணலன்னா நம்மளுக்கு வயக்காட்டுக்கு மேல்புறத்துல இருக்க கொஞ்சம் வயலை வித்துடலாமா? வயலை விற்க போறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கதை வச்சு எப்படியாவது கட்டி கொடுக்கலாம். இருக்க வயக்காட்டை வித்துட்டு சோத்துக்கு என்ன செய்யணுமா? நல்லா பேசுறீரு பேச்சு. இல்ல லட்சுமி, காணாட்டா என்ன செய்யணும் தான் கேட்டேன். அதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். வயலை விற்க அதை விற்கனுக்கிட்டு. அதே மாதிரி இந்த சிவலிங்க ஆளுகிட்ட வட்டிக்கு வாங்குறதெல்லாம் சரிதான், ஒழுங்கா கரெக்டாக கொடுத்துடணும். ஒரு பையல வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது சொல்லிட்டேன்.
அடுத்து பூமாரி வேற இருக்கா. துட்டை கேட்ட அவன் வந்தா இவன் வந்தான்னு வீட்டு பக்கம் ஒரு பயலும் வந்துடக்கூடாது. எல்லாம் பேசி முடிச்சு வாங்கிட்டு வரோம். நான் பாத்துக்கிறேன் லட்சுமி, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? போ. எங்க போற? ஜாதகம் பார்த்து நிச்சய தேதியும் கல்யாண தேதியும் குறிச்சிட்டு வர போறோம். நானும் வடிவ காலம் தான் போறோம். சரி சரி கிளம்பு. எதுக்கு இப்ப போற நேரத்துல கோவப்பட்டு இருக்க? நல்லபடியா போயிட்டு வா. எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கேட்டு பண்ணுமியா. நீரா தனியா இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டு மாறி முடிச்சிட்டு இருக்க கூடாது எல்லாரும். சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன ஆயிர போகுது? ஒண்ணு இல்ல, போயிட்டு வா. என்ன அம்புஜக்கா, புது சேலை, நெத்தி சுட்டி, தலையில மல்லிப்பூவு எல்லாம் பயங்கரமா இருக்கு. கலக்குறியல. இந்த சீலை புது வருஷ பரப்புக்கு அபி அப்பா வாங்கி தந்தாருட்டி. எப்படி இருக்கு பாருங்களேன். புது வருஷ பரப்பு அதுமா gift கிடைச்சிருக்கு. எங்களுக்கெல்லாம் ஒரு gift கிடைக்கலக்கா. ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா, நீ தங்கச்சி அம்மா, அந்த மாநகர் மதுரையின் மீனாட்சி அம்மா, காஞ்சி காமாட்சி அம்மா. அப்படியே அம்மன் போல இருக்கீங்கக்கா. போங்கடிங்களா, உடனே என்னைய வச்சு ரொம்ப தான் ஓட்டு வாடுவோம். அட அம்புஜக்கா, உண்மைக்குமே அழகா இருக்க. ஆமாம்மா, அழகா இருக்கேன்னு சொன்ன அந்த பொம்பளைங்க நம்பவே மாட்டாவோ. ஏ கீதா, நீயும் பொம்பளை தானம்மா? 4 முடி 4 ஆம்பளைக்கு சமம்க்கா. சின்ன பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன், அடிச்சு விடுவோம் பாத்துக்க. என்னைக்குதான் உன் மகனுக்கு பள்ளிக்கூடத்துல லீவ்லாம் விட்டாச்சுல? எங்கேயும் போலையா? உங்க அம்மா வீட்டுக்கு போலாம்ல? தைக்கிறதுக்கு துணியை வாங்கி வச்சிருக்கேன். எங்க இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு போவ? இருக்க துணியை தைக்கிறதுக்கும் வடிச்சு கொடுத்துக்குமே நேரம் சரியா இருக்குக்கா. வெளியில ஒரு பக்கமும் சுத்தி பார்க்க முடியல. அப்ப துணியை வாங்காம இருக்கலாம்ல? ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வர வேண்டியதானே அந்த பையனை கூப்பிட்டு. அவனை வீட்டுக்குள்ளேயே தானே கிடக்கான். போலாம் தான், என் புருஷங்காரன் விடணும்ல. சேகர் அப்படிலாம் கிடையாது, நல்ல பையன்தான். ஏன் 4 முடி சேகரனை நான் விட மாட்டேங்கவோ. ஆமா சின்ன பொண்ணு, நான் இல்லாம என் புருஷன் இருந்துக்கிடவே மாட்டாரு. அம்பிட்டு பாசம் என் மேல. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு 2 பேரும் கிடந்துச்சிருக்கியே. அதுக்குள்ள 4 முடி, அந்த அண்ணன் உங்களை பிரிஞ்சு இருக்கவே மாட்டாவோன்னு சொன்னீங்கல்ல, அதை கேட்டவனே சிரிப்பு வந்துட்டு. ஆமா, உண்மையதான் சொன்னேன். என் புருஷன் என்னைய விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. ஒரு 10-15 நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவீங்களா? பாவம் சேகரனே, கொஞ்ச நாள் தனியே சந்தோஷமா அவர் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போட்டுமே. சின்ன பொண்ணு, என் கோவத்தை கலராத செவனேன்னு இரு பாத்துக்க. ஷப்பா, ஸ்கூல் வேற லீவ் விட்டு அந்த பையன் வேற ஒரு பாடு படுத்துறான் என்னைய. செத்த நேரம் காத்தாட வெளியில உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா இந்த மூதேவி வேற. சின்ன பொண்ணு விளையாட்டுக்கு தானே சொன்னா கீதா. இவங்கெல்லாம் படுத்துற பாட்டுக்கு என்னைய யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போயிடலான்னு தோணுதுக்கா. ஏன் 4 முடி, நீங்க எழுதாம போனா கூட உங்களை யாரும் தேட மாட்டாங்க. சின்ன பொண்ணு, தேவையில்லாம என்னைய பத்தி பேசாத சொல்லிட்டேன். அப்ப கொஞ்ச நேரம் சும்மா இருங்களாம் டி. என் வீட்டுலதான் பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்குன்னு வெளியில வந்தா உங்களுக்கும் சேர்த்து பஞ்சாயத்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் அம்புஜக்கா, நீங்க கிட்ட இருந்து பார்க்கதானே சரியே. நான் பேசாட்டி உங்கள்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இந்த நாய் என்னையவே வம்பு கிழித்துட்டு இருக்கா. என்ன அம்புஜம், 3 பேரும் கரண்ட் இல்லைன்னு இங்க வந்து உட்காந்தாச்சு போல. ஆமா வடிவக்கா, கொஞ்சம் நேரம் போட்டுமேனு காத்தாட இங்க வந்து உட்கார்ந்தாச்சு. ஏ லட்சுமி, எங்க கிளம்பியாச்சு? நம்ம மாப்பிள்ளைக்கும் காருண்யாவுக்கும் ஜாதகம் பார்க்க போறோம் அம்புஜம். பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நிச்சய தேதியும் கல்யாண தேதியும் குறிச்சிட்டு வரலாமேன்னு போறோம். அப்படியா? சரி லட்சுமி. ஏன் லட்சுமிக்கா, வடிவு பாட்டி 2 பிள்ளைகளையும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணுது. எதுக்கு போய் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ பொருத்தம்லாம் ரொம்ப முக்கியமா? என்ன இப்படி கேட்டுப்புட்ட? ஒரு கல்யாணத்துக்கு பொருத்தம் அவங்க கட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தானே கல்யாணம் பண்ண முடியும். ஓஹோ, கட்டம் சரியில்லைன்னா கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்கீங்களோ? ஏ சின்ன பொண்ணு, என்ன பேசுற? வாயில நல்ல வார்த்தையே வராதா? பேசாட்டி இருமுடி. இல்லக்கா, நம்மளை ஏமாத்தலான்னு பாக்காவோ. ஏம்மா, நான் ஏமா உங்களை ஏமாத்த போறேன்? ஒரு சம்பிரதாயத்துக்கு தானே போய் பார்க்க போறோம். சரியா இருக்கோ சரியா இல்லையோ கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்மா. உங்களுக்கு நான் இப்போ வாக்கு கொடுக்கேன். ஏ லட்சுமி, நீ அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. போயிட்டு வாங்க நல்லபடியா. வடிவக்கா லட்சுமி, 2 பேரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றவங்களாம் ஒன்னும் ஆகா ஓகோன்லாம் இல்ல. மனுஷனுக்கு மன பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம். 2 பேருமே மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காவோ. இதுக்கு எதுக்கு பொருத்தம் பார்த்துக்கிட்டு? அதனால கல்யாண தேதி நிச்சயம் தேதிய நல்லபடியா குறிச்சிட்டு வாங்க. மனசுல எதுவும் வச்சுக்கிடாதீங்க. ரொம்ப சரியா சொன்ன அம்புஜம். எனக்கும் மனசுல கொஞ்சம் உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாட்டாலும் வடிவக்கா என்ன சொல்லுவாங்களோ எதுவும் அவன் சொல்றதை கேட்டு மனசுக்குள்ள சஞ்சலம் ஏற்பட்டுருமோன்னு நினைச்சேன். நீ கரெக்டா சொல்லிட்ட.
போய் தேதியை குறிச்சிட்டு வாரம்மா. சூப்பர்க்கா, புரிஞ்சுக்கிட்டேல, அதே போதும். ஆமா இனிமே என்ன வீட்டுல கல்யாண கலை கட்டிருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை காண நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.